ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சியா ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, லாஸ்ட் வீக்ல எல்லாமே நல்லா ட்ரேட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ட்ரேட் வந்து நல்லாவே அச்சீவ் ஆயிருந்தது. நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருந்தேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா, வீக்லி அனாலிசிஸ் பார்த்துருவோம். வீக்லி அனாலிசிஸ் ப்ளஸ் அந்த டே அதாவது மார்னிங் அப்டேட் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் லிங்க் வந்து இது பண்ணுறேன். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். வீக்லி அனாலிசிஸ் மட்டும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் வந்து பார்த்துருவோம். ஒரு சின்ன ரிவ்யூ, அதாவது வந்து ஒரு சின்னதாக ரிவ்யூ பார்த்துருவோம். அதாவது எப்படின்னா, ஒரு லாஸ்ட் மந்த் எப்படி ஒர்க் ஆச்சு, இப்போ எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து சின்னதாக வந்து பார்த்துருவோம். மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டையுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. த சேம் டைம்ஸ் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷராக வர்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் வைஸாக அனாலிசிஸ் வந்து ஒரு 3 புக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். த சேம் டைம் நான் வந்து திரும்ப சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. தேவைப்படுறவங்க அதை வந்து எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்காமலும் போகலாம். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அப்படி இல்லை அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்டிங்கை இல்லை இன்ட்ராக்டடோ இல்லை ஆப்ஷன்ஸோ இதை பண்ணுறதுக்கான இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டி 50 கடந்த வருஷத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி வந்து இதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ மந்த்லி வந்து எடுத்து பார்த்துருவோம். 1 மந்த் சார்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 1 மந்த் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 2000 எங்க 2000 இதுதான் வந்து எங்கடா 2021 3 ஓகே. இதுதான். இந்த பிளேஸ் தான் வந்து 2023. ஓகேங்களா? 23ல ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் வச்சுட்டு, மார்க்கெட் வந்து அடி டப்பு 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 டப்புன்னு ஹைய பிரேக் பண்ணி மேல போயிருக்கான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டிசம்பர் மாசம், அதாவது டிசம்பர்ல வந்து அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹிஸ்டரிய மேக் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இதுவரைக்கும் இருந்தது எல்லாமே ஒரு சின்னதா ஒரு ஒரு கரெக்ஷன் குடுத்து போனவன், எப்பயுமே ஒரு சின்ன கரெக்ஷன் அப்பு, ஒரு சின்ன கரெக்ஷன் அப்பு, ஒரு சின்ன கரெக்ஷன் அதுக்கப்புறம் அப்பு. இந்த அப்பு வந்து எப்படின்னா, சிங்கிளா போயிட்டான் பாருங்க. இதுல இருக்கிற இந்த வால்யூம்ஸும், இதுல இருக்கிற இந்த வால்யூம்ஸையும் பாருங்க. ஓகேங்களா? இதில இருக்கிற அந்த வால்யூம்ஸ் எப்படி ஒரு மந்த்லி டிவைடட் ஆயிட்டு நமக்கு போகுது. ஆனா, இவன் குடுத்திருக்கிறது இங்க மார்க்கெட்ல இருக்கிற வால்யூம் சிங்கிள் வால்யூம்ல அடிச்சு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நமக்கு ஆயிருக்கான். ஓகே. இப்போ இவன் திரும்பவும் இன்னமும் இந்த மேல போவானா? ஒரே அடியா மார்க்கெட் மேல போயிடுச்சு. திரும்ப இன்னும் மேல போவானா? அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் திரும்பவும் மேல போறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ கீழ வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துருவோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அபரிவிதமா மேல போயிருக்கான். ஸோ கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து ஃபியர் இருக்கும். ஸோ நியூவா வந்து ட்ரேடுக்குள்ள வரவங்க, இவ்வளோ தூரம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ பர்ச்சேஸ் பண்ணி நெறையா மாட்டிப்பாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நெறையா மாட்டிப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு நான் டெக்னிக்கல் வைஸா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் குடுத்துருக்கான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சாலிடான சப்போர்ட் இருக்கு. இந்த இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வைக்கும்போது இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது 21,476 இந்த லெவல்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் திரும்ப கீழ விழுந்தாலும் இந்த இடத்துல தாங்கி பிடிச்சுருவான். ஓகேங்களா? அப்படியும் இல்ல அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் அதாவது 20,800 அதாவது 21,000 அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த 2 லெவல்ஸ்ல வந்து பிடிச்சிருவான். இதுலயும் பிரேக் பண்ணா தான் இங்க கீழ வருவான். இது கீழ போனா, இப்போ மார்க்கெட் மேல போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும். மார்க்கெட் வந்து மேல தான் போகும். அப்படி மேல போச்சுன்னா என்னென்ன லெவல்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்துருக்கான். ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கு. இங்க பாருங்க. நம்ம ட்ரெண்ட் லைன ரெக்செப்ட் பண்ணியிருக்கான். அதாவது எப்பயுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சு ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி இங்க ப்ரீவியஸா இருக்கிற ஒரு சாலிடான சப்போர்ட்டும், இந்த இடத்துல இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைனோட மீட்டப், இந்த மீட்டப் ஏரியாவுல அதாவது 21,476
450, அதாவது 21,500 வச்சுங்க. 21,500 இதுதான் அந்த மீட்டப் ஏரியா. ஓகேங்களா? இந்த மீட்டப் ஏரியாவுல வந்த உடனே மார்க்கெட் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மீட்டப் ஏரியாவுல வந்த உடனே மார்க்கெட் ஷூட் அப் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஷூட் அப் ஆயி எங்க போயிருக்கு? அடுத்த லெவல் இந்த பாருங்க, அந்த ஹைய உடைச்சுட்டு அடுத்த லெவல் நியூ ஹைய கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த நியூ ஹைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த நியூ ஹைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அப்ப ரெக்கார்டிங்ல இருக்கேன், கூப்பிடுறாரு. மார்க்கெட் வந்து இந்த நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த நியூ ஹையை கிரியேட் பண்ண உடனே இன்னமும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக இன்னும் அவன் ஆரம்பிக்கல. கரெக்ஷன் வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸில், அதாவது 22,350 இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு தொடும்போது தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பான். இப்போ மார்க்கெட் இந்த ஏன்னா நியூ பையர்ஸ் வந்து இருப்பாங்க, அதாவது நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுனால இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஷூட் அப் ஆயிட்டு இவ்வளோ தூரம் வந்து போகும். அதாவது நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட்டு 22,300. ஓகேங்களா? 22,300 போயிடுவான். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்து திரும்ப தான் மார்க்கெட் வந்து எங்கே போவோம் அப்படின்னா 22,800 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டி 50. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஓகே. பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் வந்து இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பேங்க் நிஃப்டி டவுன் வேஸில் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அவனால் வந்து ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே அடுத்த நியூ ப்ரைஸை கொண்டு வரவே முடியல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நியூ ப்ரைஸு கொண்டு வர முடியல. இங்கே நமக்கு வால்யூம்லையும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஆவரேஜை வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. இப்போது நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் மேலே போகும். ஓகே. ஆனால் இது வந்து வேறு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அதோட ட்ரெண்ட் லைன் அப்வேர்ட்ஸ்லையும் இதோட ட்ரெண்ட் லைன் டவுன்வேர்ட்ஸ்லையும் போயிட்டுருக்கு. ஆனாலும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து 47,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 46,800 ஆல்மோஸ்ட் 47,000 வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் போட்டிருக்கான். இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது இன்னும் பிரேக் அவுட்டும் கொடுக்கல. ஸோ இவன் பிரேக் அவுட் கொடுத்தானா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து 49,000 ரூபா 49,100 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 49,000 வச்சுக்கோங்க. அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. ஓகேங்களா? இந்த 2 லெவல்ஸ்க்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது இவனோட இதை பார்த்துருவோம். இந்த வருஷத்துக்குள்ள எப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மந்த்லி சார்ட்டில் வச்சு பார்த்துருவோம். மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரே சினாரியோவில் தான் மூவ் பண்ணுவாங்க. ரெண்டில் யாராவது ஒருத்தர் கீழே போனாலும் இன்னொருத்தர் தாங்கி பிடிப்பாங்க. இதுதான் அவங்களோட ஒரு இது. இப்போ என்னன்னா, மார்க்கெட்டில் இங்கேருந்து கீழே வந்தவன் ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணிட்டு மேலே வந்து போயிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெரிய பேரிஸ் மூமெண்ட்டை கரெக்ஷன் வச்சு பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி போச்சோ அதே போல் தான் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் அப்வேர்ட், கரெக்ஷன் புல்பேக் இப்படி தான் போயிருந்துருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி போனாலும் இப்போ வந்து நிஃப்டியும் அண்ட் பேங்க் நிஃப்டியும் ரெண்டும் வேறு வேறு டைரெக்ஷனில் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ இவன் மார்க்கெட்டில் இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருக்கான். நமக்கு லாஸ்ட் மந்த், அதாவது டிசம்பரில் நமக்கு வால்யூம் பிரேக் அவுட். இந்த டிசம்பரோட வால்யூம் பிரேக் அவுட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதத்தில் இந்த லெவல்ஸ்க்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு கூட நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டே சார்ட்டில் நம்ம வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? நான் முன்ன மார்க் பண்ணியிருக்க மாதிரி தான். ஆனால் அதுக்கு ப்ரீவியஸான சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம மந்த்லி சார்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரிஜெக்ஷனை இங்கே உடைச்சிருக்கான். மார்க்கெட்டில் இந்த இடத்துல உடைச்சதுனால இதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெவல்ஸை வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? மந்த்லி அனாலிசிஸ் வச்சு பார்த்துக்கிறதுக்கு இந்த லெவல்ஸை நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து 46,500 நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இப்போ டவுனில் போகிறோம். இப்போ திரும்ப நிஃப்டி மேலே போனாலும் அவனோட கரெக்ஷனுக்காகவும் இவனோட பேரிஸ் மூமெண்ட்டுக்காகவும் மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேயே வந்து ஒரு 5%, இங்கே 6, இங்கே 8 கிட்டத்தட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கேட்சப் பண்ணுற டேஸில் இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போது
மார்க்கெட்டில இவன் இன்னும் வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுக்கல. அதே சேம் ஃபார்மேட்ல என்ன இருக்கான் அப்டின்னா, மார்க்கெட்டிங்க்கு ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இத பார்த்தா தெரியும். இப்ப ரீடெஸ்ட் போயிருக்கு. இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்லேருந்து இதுவும் கீழ இங்க இவ்வளோ தூரம் வரதுக்காக சான்சஸும் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2ம் வேற டைரக்ஷன்ல போறதுனால சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அப்படி நான் இப்ப சொல்லிட்டேன். மேல போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும், கீழ போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி வரப்போற வாரங்கள்லயும், வரப்போற மாதங்கள்லயும் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. பை ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.